வீட்ல 2 பசங்க இருந்தா போதும். அவங்க அட்டகாசம் தாங்க முடியாது. அதே போல தாங்க என் பவனும், ஜூனும். இவனுங்க 2 பேரும் பண்ற அட்டகாசம் இருக்கே! அதுவும் இந்த ஜூன் பையன் வந்து பவன் தூங்கும்போது தான் போய் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். ஜூனுக்கும் பவனுக்கும் நியூட்டர் பண்ணல இன்னும். அவங்க 2 பேரும் இப்ப 11 மந்த்ஸ் ஓல்ட் பேபீஸ் தான். பவனுக்கு வந்து 1 இயர்க்கு அப்புறம் வந்து நியூட்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம். ஜூனுக்கு இன்னும் நாங்க பிளான் பண்ணல. அதனாலே வந்து அவன் ஹார்மோனல் குரோத்தால பவன்கிட்ட அவனுடைய டாமினன்ஸை காட்டணுன்றதுக்காக வந்து அவன் ஃபேஸை போயிட்டு பண்ணிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் லிக் பண்ணுவான். ஸோ வந்து மிக்ஸ்ட் எமோஷன்ஸாக தான் இருக்கும் அவன் பிஹேவியர்லாம். ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு க்யூட்டாக ஃபன்னியாக இருந்துச்சு. பட் போக போக வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து இதையே ரிப்பீட்டடாக பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ எப்படி ஆயிடுச்சுன்னா பவன் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிற அளவுக்கு இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் அதுக்கப்புறம் வந்து கூகுள் சர்ச்லாம் பண்ணி பார்க்கும்போது வந்து ஒன்று நீங்கள் நியூட்டர் பண்ணணும், இல்லைனா வந்து எதாவது டாய் கொடுத்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி நானும் மேக்ஸிமம் ஏதாவது டிஸ்ட்ராக்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஆனாலும் வந்து அவன் ஃபியூ மினிட்ஸ் ஒன்ஸ் அந்த ரிப்பீட்டடாக ஏதோ லூப்பில் மாட்டின மாதிரி அதே பண்ணிகிட்ருப்பான். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து அவனுக்கு ஏதாவது அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி அவன் நியூட்டர் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணணும். இல்லைனா இப்படியே போச்சுன்னா வந்து அது ஜூனுக்கு வந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகும். பிகாஸ் வந்து பவன் டாலரன்ஸ் ஓரளவுக்கு தான் இருக்கும் யாருக்காக இருந்தாலும். பவன் அவனை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பாக ஜூனுக்கு நியூட்டர் பண்ணி தான் ஆகணும்.